பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, செருபாபேலே என் ஆவியினால் ஆகும். உன் கையை வச்சு தான் அஸ்திபாரம் போட்டேன், உன் கையை வச்சு முடிப்பேன். உனக்கு ஏகப்பட்ட இடையூறுகள் இருக்கிறது. சரி, இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் டஃப்பான ப்ராஜெக்ட், செருபாபேல் எடுத்துட்டு வேற ஒருத்தனை போட மாட்டேன். செருபாபேல் வச்சு ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் செருபாபேல வச்சே முடிப்பேன். மன்னித்தார் மன்னித்து விட்டார் என்ற நிச்சயம் உள்ளவர்கள் தான் அன்பு கூறுவார்கள். இன்னும் என்னை மன்னித்தாரோ மன்னிக்கவில்லையோ என்று சந்தேகம், பிசாசனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் என்ன பிரச்சனைனா, அவங்களால தேவன் எதிர்பார்த்த அளவுக்கு அன்பு கூற முடியாது. நீங்கள் அவருடைய அரவணைப்பிலே இந்த துயரத்தை மறந்து விடுவீர்கள். அதுதான் இயேசு சொன்னார், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் என்னால் உண்டாகும் ஆறுதல் அடைவீர்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். முதல் 2 வசனங்கள், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அதாவது இயேசு என்னும் அந்த ஆண்டவர் மேல் நாம் வைத்த விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறதுனால என்ன நடந்திருக்குன்னா, இங்க என்ன சொல்லுகிறார் பவுல், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இது என்ன சமாதானம்னா, தேவனுக்கும் எனக்கும் நான் இப்ப கர்த்தருக்கு முன்பதாக ஓகே என்று தேவன் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஓகேன்னு சொன்னது மட்டும் இல்ல, வெறும் இந்த பையன் எனக்கு ஓகேன்னு சொன்னா பரவாயில்ல, இவன் குற்றமற்றவன் என்று தேவன் என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். பாவியை நீதிமான் என்று ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, ஃப்ளாலெஸ், எந்த குறையுமே இல்லாதவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை கவனிக்கணும். அது மட்டுமல்ல, தேவனிடத்தில் நிரந்தரமான ஆக்சஸ் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபாசனத்தண்டையில் தேவன் எங்கே வாசம் செய்கிறாரோ அந்த கிருபாசனத்தண்டையில் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும், அது வருஷத்துக்கு ஒரு முறை. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த கிருபாசனத்தண்டையில் போய் நமக்கு என்ன உதவி வேணுமோ அதை ஏற்ற உதவி பெறும் சகாயத்தை, கிருபையை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், இவர் மூலமாய் போய் தேவனிடத்தில் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான ஒரு அற்புதமான ஆக்சஸ். பயம் இல்லாமல், நான் சில வேளையில ஓகேவா இருக்கேன், சில வேளையில ஓகேவா இல்ல, என் உணர்ச்சிகளை இது சார்ந்து இருக்கிறது. நான் ஓகேவா இல்லையாங்கிறது என்னுடைய உணர்ச்சிகள் தான் எனக்கு சொல்லுது. ஆனா தேவன் என்னுடைய உணர்ச்சிகளை சார்ந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தபடினாலே ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல், ஒரே முறை என் பிள்ளை இவன் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துக்கு இந்த கிருபை நம்மை கொண்டு வந்திருக்கிறது. சோ நம்முடைய அப் அண்ட் டவுனை வச்சு தேவனும் அப் அண்ட் டவுன் போறவர் இல்லை. ஏன்னா அவர் கர்த்தர், மாறாதவர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை விசுவாசத்தின் மூலமாக தேவ நீதி அடைந்திருக்கிற நாம் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் கிருபாசனத்தடையில் போய் டாடி என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் இந்த கிருபை நமக்கு கொடுத்திருக்கு. அப்போ அது பேர் தான் சமாதானம். இந்த இடத்துல அதன் பேர் தான் சமாதானம். சரி, அப்ப என்ன இப்ப நடந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனம் இதை ஏத்துக்க மாட்டேங்குது. தேவனே ஏற்றுக்கொண்டா கூட நம்ம மனசு என்ன பண்ண மாட்டேங்குது, அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அந்த மனசை மாத்துறதுக்கு தான் சபைக்கு வர வேண்டியதா இருக்கு, அந்த மனசை மாத்துறதுக்கு தான் வேதத்தை வாசிக்க வேண்டியதா இருக்கு, அந்த மனசை மாத்துறதுக்கு தேவனே வந்து இப்ப ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அப்பப்ப ஞாபகப்படுத்தவும் அப்பப்ப நமக்கு போதிக்கவும் நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த கிருபையின் மூலமாய் உண்டாயிருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தில் நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டீங்கன்னா, we have to set our mind. நம்ம மைண்டை செட் பண்ணணும். அதாவது மைண்ட் செட்னு சொல்லுவாங்க, நான் சொல்றேன் செட்டிங் அவர் மைண்ட். ரெண்டும் ஒன்று தான். இந்த மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசி இங்க ஓடுது, ஏசி எவ்வளவு டெம்பரேச்சர்ல ஓடுங்கிறத செட் பண்ணிட்டேன் நான். இங்க ஒரு ரிமோட்ல வந்து நான் செட் பண்ணிட்டு அதை பார்த்து முறைச்சிட்டு இருந்தா அது மாறுமா? இன்னும் கொஞ்சம் கூலிங் வேணும்னா அந்த போயிட்டு அந்த ரிமோட் எடுத்து இன்னும் கொஞ்சம் அது வைக்கணும். இன்னும் கொஞ்சம் கூலிங் இன்க்ரீஸ் பண்ணாக்க இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கூலிங் வரும். இப்போ நம்ம மைண்டை வந்து எங்க எதுக்கு நேராக செட் பண்ணணும்னா, தேவன் நமக்கு ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார் என்பதிலே நம்ம மைண்டை செட் பண்ண வேண்டியதா இருக்கு. போனை ஏரோப்ளேன் மோட்ல போட்டுட்டு ஒர்க் பண்ணலன்னா எதிர்பார்க்க முடியுமா? ஏன்னா நீங்க ஏரோப்ளேன் மோட்ல செட் பண்ணி வச்சிருக்கீங்களே, ஏரோப்ளேன் மோட எடுத்து விட்டாதான் போன் ஒர்க் ஆகும். அப்படிதான் ஸ்பீடா போயிட்டு இருக்கோம்னா 40ல போகணும்னா 40ல செட் பண்ணிட்டு போனா போயிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் ஆக்சலரேட்டர் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணா பைக் என்ன பண்ணும், ஸ்பீடா போகும். ஸோ எப்படி எல்லாமே ஒரு செட்டிங்ல இருக்கும், அது அதை போல மைண்டை செட் பண்ணணும். கேஸ்ல வந்து அந்த எவ்வளவு ஃப்ளேம் வரும்னு செட் பண்றது போல எவ்வளவு நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் செட்டிங் இருக்குல்ல, எதை எடுத்தாலும் ஒரு செட் பண்ண வேண்டியதா இருக்கு. செட்டிங் எல்லாமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்ம செட் பண்றோம். ஆனா நம்ம செட் பண்ண மறக்கிற ஒரே ஒரு காரியம், நம்ம மைண்டை செட் பண்ண மாத்திரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். நான் சொல்றேன், இன்னைக்கு மதியானம் என்ன செய்ய போறேங்கிறத காலையில ஒன்ஸ் நான் மைண்ட்ல செட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், மனுஷனுக்கு அப்படிதான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. கரெக்டா மதியானம் அது நடக்கும். இன்னைக்கு மதியானம் இப்படின்னு ஒரு, அதாவது
எனக்கு அதில் இன்வால்மெண்ட் இருக்கும்போது, எனக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது, இன்றைக்கி மதியானம் இதை செய்யப்போ நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்களே நினச்சாலும் அந்த காரியம் தடைப்படாது, நிச்சயமாக நடக்கும். அது பேர் தான் மைண்ட் செட்டு. ஏன்னா உங்கள் மைண்டுக்கு அவ்வளோ வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்குறாரு. நான் கர்த்தருக்காக இதெல்லாம் செய்ய போகிறேன், இந்த வருஷத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், இல்லை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்ன செய்ய போகிறேங்கிறத நீங்கள் செட் பண்ணாத வரைக்கும், இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தேவன் என்னை குறித்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த ஊழியத்துக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார்னா, இந்த ஊழியத்தில் நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் என்ன செய்ய வேணும்னு நான் என் மைண்டில் செட் பண்ணாத வரைக்கும் அதில் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கங்க, ஒரு மேனேஜர் இருக்கிறார், அவர் கீழே ஆட்கள் எப்படி தே ஆர் செட்டிங் த திங்ஸ். காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும், நான் வேலை பார்த்துக்க சொல்கிறேன். போனோடனே என்ன பண்ணுறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், இதில் போகிறோம், போகும்போதே மைண்டை செட் பண்ணிடுவோம். இன்றைக்கி போய் என்னென்ன செய்ய போகிறோன்னு போயிட்டு தான் பார்க்க போகிறோமா, போகிற வழியிலே நேற்று ஈவினிங் விட்டது இன்னைக்கு காலையிலே வந்துடும் ஞாபகத்தில், போய் இன்னைக்கு என்னென்ன செய்ய போகிறோம். ஸோ வி ஆர் செட்டிங் அவர் மைண்ட்ஸ். நீங்கள் என்ன மைண்டில் செட் பண்ணுறீங்களோ அதுதான் இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க. ஓகேவா, மெஜாரிட்டியா. அப்போ இங்கே தேவன் என்ன விரும்புகிறார், நம்ம மைண்டை கர்த்தருடைய வார்த்தையில் செட் பண்ண விரும்புகிறார். இயேசு எனக்கா என்ன செய்திருக்கிறார். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் என்பது இல்லை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் எனக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்பதில் இந்த மனதை செட் பண்ணும்போது அந்த மனம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறது, செட்டிங் தகுந்த போல மாற ஆரம்பிக்கிறது. அந்த மைண்ட் செட் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். ஆகவே தான் நீங்கள் பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல, தேவன் இயேசு வீற்றிருக்கிற வலது பாரசத்தில் உங்களுடைய மைண்டை செட் பண்ணுங்க, உங்கள் மனதை அங்கே வைங்கிறாரு. கீழே மனசை வைக்காதீங்க, மனசை தூக்கி மேலே வைங்கிறாரு. நீங்கள் எங்கே உங்கள் மனது இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும், எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நீங்கள் உங்கள் மைண்டில் யாரை முதல்ல வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல தான் நீங்கள் காரியத்தை செய்வீங்களே ஒழிய உங்கள் மனதை செட் பண்ணுறதை தாண்டி நீங்கள் ஒன்று செய்யவே முடியாது. ஒரு பாவம் செய்கிறதா இருந்தாலும் சரி, பாவம் எப்போவுமே திடீர்னு செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, எந்த பாவத்தையும் சடனாக யாரும் செய்ய முடியாது. அது மைண்டில் செட் பண்ணால் மட்டும்தான் அந்த பாவமே செய்ய முடியும். எந்த பாவமும் திருதுப்புன்னு செய்கிறது கிடையாது. அல்லேலூயா. அதை யோசித்து அந்த கனியை பார்த்து அதை பறித்து புசிச்சா எப்படி இருக்கும், டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்டெல்லாம் மனசுல பார்த்தாச்சு. பிசாசு சொல்ல சொல்ல அதை அப்படியே இமேஜின் பண்ணி மைண்ட் அதில் செட் பண்ணியாச்சு. பிசாசோட வேலை மைண்டை செட் பண்ணுறது. எப்படி மைண்டை செட் பண்ணுறான், கர்த்தர் சொன்னதுக்கு விரோதமாக கர்த்தரே சொல்லியிருந்தாலும் கூட அதை ஏற்றுக்க முடியாதுங்கிற அளவுக்கு மைண்டை செட் பண்ணுறான். அவனுக்கு தெரியும் மைண்டில் தான் முதல்ல வேலை செய்யணும்னு. ஃபஸ்ட்டு சொல்கிறான், இது பாரு, இது அதை பார்த்து அதை நீ பறிச்சு அதை சாப்பிட்டா எப்படி ஆயிடுவே, உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவனை போல இருப்ப அச்சான்னு சொல்றான். அப்ப எந்த பாவமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அல்லது கர்த்தருடைய வார்த்தையின்படி காரியத்தை செய்தாலும் சரி, either you can set your mind according to the word or you can set your mind contradiction to the word of God. நீங்கள் ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்த முறையில் உங்கள் மனதை செட் பண்ணலாம், அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பிசாசு சொல்லும் பொய்யை நம்பியும் உங்கள் மனதை செட் பண்ணலாம். எதில் நீங்கள் செட் பண்ணுகிறீர்களோ, எதில் நீங்களும் நானும் நம்முடைய மனதை செட் பண்ணுகிறோமோ அதைத்தான் நாம் செய்ய போகிறோம். ஒருவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். இதுக்கு தான் பிரசங்கம் தேவைப்படுகிறது. ஏன்னா ஏற்கனவே நம்ம தேவன்கிட்ட ஓகே ஆகிட்டோம், கர்த்தர் நம்மளை பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதில் நம்மளுடைய மனதை செட் பண்ண நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது. ஓகே, 2ஆம் வசனம், அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, என்ன கிருபை, தேவனோடு நான் ஓகே ஆயிட்டேன், அதுதான் கிருபை, விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இன்னைக்கே நாங்கள் என்ன பண்றோம், தேவன் எங்களுக்கு எதை செய்திருக்கிறாருங்கிற இந்த விசுவாசத்தில் தொடர்ந்து நின்று கர்த்தர் எனக்கு இதை செய்திருக்கிறார் என்று அதை உற்சாகமாய் கொண்டாட ஆரம்பிக்கும் போது அது என்னவாகிறது, இன்னும் கூட நமக்கு கிருபை பெருகக்கூடியதாய் அமைகிறது. தேவ மகிமை ஒரு நாள் அடைய போகிறோம், அதற்கான முன்ருசியை இப்பொழுது தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை கொண்டு நம்மை வாழ்க்கையில் மேன்மை பாராட்ட வேண்டும். சும்மா இருங்கன்னு சொல்லலை, இந்த கிருபையை வாங்கிட்டு அதை கொண்டு மேன்மை பாராட்டுவோம். தேவனை குறித்து, கிருபையை குறித்து, இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுதல்னா எப்படி மேன்மை பாராட்ட போகிறோம், we are going to celebrate, அதை கொண்டாடணும் தினந்தோறும் வாழ்க்கையில் என்று தேவன் விரும்புகிறார். பிசாசு என்ன பண்ணுறான், எது தேவன் நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரோ அதை இல்லைன்னு சொல்கிறான், அதான் அவனுடைய வேலை.
தேவன் உன்னை நீதிமான் சொல்லியிருக்கிறார், தேவன் உன்னை பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறார். ஆமாம், ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, தேவன் அதான் போனதும் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். இவன் தேவன் எது எனக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை இல்லை என்று நம்ப பண்ணுகிறவன். இவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அவர் பரலோகத்தின் தேவனானவர். என் வாழ்க்கையில் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறார். அப்படின்னா என்ன? உருவாக்கி கொடுக்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் சிருஷ்டிகர்த்தர் தான். ஆதி ஆகமத்தில் சிருஷ்டித்தாருங்க, அதுக்கப்புறம் அவருக்கு டயர்ட் ஆயிட்டாருன்னு இல்லை. இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை சிருஷ்டித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரால் சில உறுப்புகளை நமக்கு சிருஷ்டிக்க முடியும், சில உறவுகளை சிருஷ்டிக்க முடியும், அவரால் நமக்கு சில வாய்ப்புகளை சிருஷ்டிக்க முடியும், வேலைகளை சிருஷ்டிக்க முடியும், பிஸ்னஸ்களை சிருஷ்டிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிறேன், ஒரு உலகத்தை நமக்காய் சிருஷ்டிக்க முடியும். எனக்காக ஒரு தனியான உலகத்தை சிருஷ்டிக்க கூட என் ஆண்டவருக்கு முடியும். ஏன்னா அவருடைய பேர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அவர் கூட்டாது வரும், இது வரைக்கும் இல்லை, ஆனால் அவர் சொல்றாரு வா அப்படின்னா அது வந்துடும். ஹல்லேலூயா. இவன் அப்படி இல்லை, ஏற்கனவே கர்த்தர் எவ்வளவு கொடுத்துருக்கிறாரு. தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் அவனை ஏற்கனவே சிருஷ்டித்து இருந்தாரு. ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான், இன்னும் ஒன்று செய்யணும்ட்டான். நீ தேவனை போல மாறுறதுக்கு இவர் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றான், இல்லை இன்னும் ஒன்று செய்யணும் அப்படிங்கிறான். இந்த கனியையும் புசிக்கணும். அவன் எப்படி சொல்லுவானா, ஒன்று எக்ஸ்ட்ரா இன்னொன்று செய்யணும், இல்லை நீ ஒன்று விட்டுறணும். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் நம்ம நீதிமான் மாற்றிருக்காரு. சொல்லுவான் இன்னும் நீ இன்னொன்று செய்யணும். அப்படிதான் அன்னைக்கு சபையில சொன்னாங்க. இவ்வளோ வருஷமா நாங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணிட்டு வந்தோம், விருத்த சேதனம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ இயேசுவின் மூலமாய் ரட்சிப்பு வந்துட்டுன்னு சொல்றீங்க. நாங்கள் யூதர்கள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் ஒன்று மட்டும் பண்ணலாம். என்ன இது முக்கியம், விருத்த சேதனம் மட்டும். அப்போ போல் சொல்றாரு, விருத்த சேதனத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதாவது விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று தேவன் சொன்ன பிறகு இன்னும் ஒன்று, அது எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு அந்த கனியை புசிச்சா போதும் அப்படின்னு சொன்னது போல, விருத்த சேதனம் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொன்னது போல, இல்லை எதாவது நீ இப்போ நீதிமான்ல இன்னும் நீ விட வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. விட வேண்டிய காரியம் விட தான் வேணும், ஆனால் இதை விட்டாலே நீதிமான் அவன் சொல்லுவான். அப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இதை விடுற வரைக்கும் நம்ம நீதிமான் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு 30 வருஷம் ஆயிடும், நீங்க கண்ணு மூடி கண்ணு திறக்கிறது 25 வருஷம் ஓடி போயிடும். ஏன்னா நீங்க அந்த ஒன்று விடலையே, அப்போ ஆசீர்வாதமே இருக்காது. ஆனா நீங்க இந்த ஒன்று இருக்குதோ இல்லையோ, நான் கர்த்தருடைய பிள்ளை தான் நீதிமான் என்று விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த விசுவாசத்தில் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது காணாமல் போயிருக்கும். அவன் எப்படி வஞ்சிக்கிறான்னா, ஒன்று நீ ஆட் பண்ணணும், இல்லை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், நீ இதை விடணும் இல்லை கூட்டிக்கணும். இதுதான் அவனுடைய தந்திரம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் இந்த கிருபையினாலே அவரிடத்தில் சமாதானம் பெற்று அவர் நம்மை குற்றமற்றவர்களாக நீதிமான்களாக காண்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க எனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தகுதி இருக்கிறது? சரி, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள், இதே போல வசனங்கள், அதுக்கப்புறம் 9 முதல் 10 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, எத்தனை இடத்துல அவர் வருது பாருங்க, யார் அவர்? இயேசு. நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வசமாயிருக்கிறது. அது மட்டும் இல்ல, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவராயிருக்கிறீர்கள். பரிபூர்ணமுள்ளவராயிருக்கிறீர்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுக்கு முன்னாடி என்ன எந்த குற்றமற்றவனாய் என்னை இயேசு மாத்தி இருக்கிறார். அதுதான் இந்த வசனமும் அதை தான் சொல்லுது. எப்படி இருக்கிறீங்க? பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்க போகிறீர்கள் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லல. பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது பாஸ்ட் டென்ஸா எடுத்துக்கலாம், அல்லது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா எடுத்துக்கலாம். இப்போவும் நான் அவருக்குள் பரிபூர்ணமுள்ளவனாக இருக்கிறேன். என் மனசை கேளுங்க, உங்க மனசை கேளுங்க. இந்த வசனத்தை வச்சு நான் கர்த்தருக்குள் இயேசுக்குள் பரிபூர்ணமுள்ளவனாக இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு உங்க மனது என்ன சொல்லுது, எப்படி சொல்லுவேன்னு தான் கேட்கும். ஆனா அதுதான் சொல்றேன். இப்போ இந்த மனதை செட் பண்றதை பத்தி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, பரிபூர்ணமுள்ளவனாக நான் ஏற்கனவே இருக்கிறேன்னு செட் பண்ணாதான் நான் பரிபூர்ணமுள்ளவனாக நடக்க ஆரம்பிப்பேன். பரிபூர்ணமுள்ளவனாக நடக்க ஆரம்பித்த பிறகு நான் பரிபூர்ணமுள்ளவனாய் மாறுகிறதல்ல கிறிஸ்தவம். பரிபூர்ணமுள்ளவன் என்று தேவன் என்னை சொன்னபடினாலே நான் பரிபூர்ணமுள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அப்படிதான் சொல்றாரு. ஆரம்பத்தில் இது ஒன்றும் புதுசு இல்லை, அவர் எப்பவுமே இல்லாததை இருக்கிறதா சொல்றாரு. சொன்ன பிறகுதான் அது வருது. பலவீனன் பார்த்து பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாகன்னு சொல்றாரு. பலவீனன் சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை போய் நீ பலவீனன் ஆனா நீ உன்னை பலவான் சொல்லு அப்படின்னா அவன் சொல்றதுக்கு என்ன தேவை தெரியுமா?
விசுவாசம் வேண்டும். ஆபிரகாம் எடுத்துப்போம். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளை இல்லாத ஒருத்தனை பார்த்து நீ ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லு அப்படிங்கிறாரு. ஆபிரகாம் சொல்றாரு பேரை மாத்தி. ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு அவன் நீதியாக எண்ணினார். அதாவது என்கிட்ட பிள்ளையே இல்லை, என்ன போய் அநேக தேசங்களுக்கு தகப்பன் என்று சொல்றாரு. கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆனா சொன்னவரை பாக்குறேன். கர்த்தர் சொல்றாரு பிள்ளை இல்லாதவனை பார்த்து நீ தேசங்களுக்கு எல்லாம் அப்பான்னு சொன்னாரு. நான் என்ன பண்றேன், அவர் சொன்னதை விசுவாசிக்கிறேன். விசுவாசப்படினால நான் என்ன பண்றேன், என்னை ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொன்னேன், அப்புறம் நான் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுகிறேன். பலவீனனை பார்த்து சொல்றாரு நீ பலவான்னு சொல்லுன்னு. அவன் என்ன பண்றான், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசப்படினாலே அவன் பலவான் என்று சொல்லுகிறான். அப்போ கர்த்தர் என்ன இல்லைங்கிறத சொல்லல. உங்க வாழ்க்கையிலே நான் சொல்றேன், இந்த செய்தியை கேட்கிறவங்களுக்கு நீங்க என்னென்ன இல்லையோ அந்த இடத்துலலாம் என்ன சொல்லணும், அதை இருக்கிறதாக சொல்லுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு இருக்கிறவைகளாக மாறும். நீங்கள் ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகளுக்கு உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய விசுவாசத்தின் கோட்பாடு மாறவே இல்லை. ஆரம்பத்திலேருந்து அவர் சொல்றாரு என்ன இல்லைங்கிறது சொல்றதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் தேவையில்லை. பலவீனன் நான் பலவீனன் சொல்றதுக்கு பெரிய ஒரு விசுவாசம் தேவையில்லை. ஆனா கர்த்தரை நம்பி பலவீனன் பலவான் என்று சொல்ல வேண்டும், தரித்திரன் ஐஸ்வர்யவான் என்று சொல்ல வேண்டும், பிள்ளைகள் இல்லாதவர்கள் நாங்கள் அநேக பிள்ளைகளுக்கு தகப்பன் தாய் என்று சொல்ல வேண்டும். எதன் அடிப்படையில் சொன்னோம், சொன்னவரை விசுவாசிக்கிறோம். சொன்னவர் பெரியவர், சொன்னவர் அவரை விசுவாசிக்கும் போது அவரை நம்பி நான் சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில் நான் செய்ய போவதில்ல, அவர் செய்ய போகிறார். நான் செய்ய போறேன்னா என்ன நம்ப முடியாம நான் சொல்லலை, என்ன நம்ப தேவையில்லை எனக்கு, ஏன்னா என் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா சொன்னவரை நம்பலாம்ல, தேவனை நம்பலாமே, கர்த்தரை நம்பலாமே, கர்த்தரை நம்பி சொல்லலாமே. நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். அப்ப நான் சொல்றேன், குறைவுள்ளவர்களாக பாவ பிரச்சனையிலும் போராட்டங்களிலும் இருக்கிறவர்கள், எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு பாவம் இருக்கு, எனக்கு இச்சை இருக்கு, எனக்கு டார்ச்சர் இருக்குன்னு சொல்லாம நான் பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன், பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லலாமே. அப்படி நான் பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன் சொல்ல என் மைண்டு எங்க செட் ஆகுது, பரிபூர்ணம் உள்ளவன் என்பதில் செட் பண்ணும்போது என்னுடைய மனம், என்னுடைய ஆழ்மனம், என் இதயம் என்னென்னமோ சொல்றாங்க டேர்ம்ஸ் எல்லாமே நான் பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பனாய் மாறினது போல நான் பரிபூர்ணம் உள்ளவனாக மாறுகிறேன். அப்போ கிருபை என்ன சொல்லுகிறதோ அதை நம்புகிறதுக்கு ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. கிருபையும் விசுவாசமும் ஒன்றுக்கு ஒன்று நேர்மறையானவைகள். இங்கிலீஷ் சொன்னால் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்லுவாங்க. நேர் விகிதத்தில் போகும் ரெண்டும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல், எவ்வளவு விசுவாசம் இருக்கோ அவ்வளவு கிருபை பெருகும். இந்த இடத்துல அப்படிதான் எழுதியிருக்கிறது. எப்படி எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு இதில் பெருகுவீர்களாக. உங்கள் பாவங்களை அவர் கழுவி இருக்கிறார், உங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படிங்கிற ஒரு அடிப்படை விசுவாசத்தோடு தான் நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டீங்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்களோ அது மேலேயே உங்கள் வாழ்க்கையை கட்டுங்க, அதுக்குள்ளே நீங்கள் வேர் கொண்டவர்களாக மாறுங்க அப்படிங்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவர் எல்லாவற்றையும் செய்து விட்டார் என்று ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். அப்படின்னா எதை கேட்டீங்களோ அதுல நீங்க இன்னும் ஆழமா போகணும். புது புது காரியங்கள் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் உண்டாயிருக்கிற இந்த கிருபையிலே என்ன உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த காரியத்தில் நீங்க கீழே வேறு போகணும். அதே சமயத்தில் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. எப்படி எதனால பெருக போறீங்கன்னா, எதுல நீங்க வேர்கொள்ள போறீங்கன்னா, அவர் பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருக்குள்ள இருக்கிற நீங்களும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக தான் இருக்கிறீர்கள். பிசாசு இனிமேல் நீங்க பரிபூர்ணம் உள்ளவனா மாறணும்னு சொன்னா அதை கேட்க கூடாது. உங்க மைண்டை ஏற்கனவே பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதில் மைண்டை என்ன பண்ணுங்க, செட் பண்ணுங்க அப்படிங்கிறார். என்ன சொல்றது, எல்லா விதமான குற்றச்சாட்டுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது இந்த தேவ நீதி. எப்படி இதுக்கு ஒரு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன இல்லை நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். அதாவது இப்போ நான் தப்பு பண்ணுறேன், இல்லை நான் பாவம் பண்ணுறேன், பாவம் பண்ணிட்டு என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதிமானாக இருக்கிறேன் என்று என்னை நானே ஒரு தப்பான பாதுகாப்பு கொடுத்துக்கிறதுக்கு இந்த தேவ நீதி தேவன் கொடுக்கல. சொல்ல புரியுதா? நான் ஆண்டோடைய பிள்ளை ஆயிட்டேன். இப்போ துணிகரமாக சில பாவங்களை செஞ்சுட்டு சத்துரு என்னை குற்றப்படுத்தாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்குள் தேவநீதியாக இருக்கிறேன் என்று ஒரு தவறான
பாதுகாப்பை, ஃபால்ஸ் ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுக்கு தேவன் இந்த நீதியை கொடுக்கல. மாறா எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் தேவ நீதியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அதை ஆழமாய் நம்பும் போது, இந்த தேவ நீதியினால என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, பாவம் செய்யக்கூடாதபடிக்கு அது எனக்கு உண்மையான ப்ரொடெக்ஷனை கொடுக்கிறது. அதாவது பாவத்தை செஞ்சுட்டு மறைக்கிறதுக்கான ப்ரொடெக்ஷன் தேவநீதி அல்ல, உண்மையாகவே நான் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு எனக்கு ஒரு சரியான ப்ரொடெக்ஷனை இந்த தேவநீதி கொடுக்கிறது. தேவநீதியின் மேல் எவ்வளவு நான் தேவன் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார்னு நான் விசுவாசிக்கிறேனோ, அந்த விசுவாசம் என் செயலை மாற்றுகிறது. தேவநீதியை பெற்றிருக்கிற விசுவாசத்தினாலே என் செய்கைகளை மாற்றினவளே, என் செய்கைகளை நான் மாற்றிக்கொள்வதனால இந்த நீதி எனக்கு கொடுக்கப்படுறதில்லை. ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்க நீதியின் அடிப்படையில் இப்போ என் செய்கைகள் மாறுகிறது. ஆனால் என் செய்கைகளை அப்படியே வச்சுக்கிட்டு அதுலேருந்து நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இதை நான் ஒரு ப்ரொடெக்ஷனாக, பாதுகாப்பாக நான் பயன்படுத்துவது இல்லை. ஆமென். அதுதான் அது சரியான காரியமாக இருக்கிறது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, அந்த பாடத்தை படிச்சுட்டே இருக்கிறத விட்டுட்டு காலமெல்லாம் அது என்ன சொல்லுதோ அதன்படி வாழ ஆரம்பிங்கள். அப்படி வாழ்கிற வாழ்க்கை, அதை வாழும்போது நன்றி செலுத்தி வாழுங்கள். ஆமென். ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் பெருகுவீர்களாக. அதாவது இயேசுவின் மேல் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் நடந்து கொண்டு ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் பெருகுவீர்களாக. அப்படி தானே வாசித்தோம், பெருகுவீர்களாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி பெருகணும்னு கேட்டிங்கன்னா, என் ஆண்டவர் இப்படி ஆக்கிட்டார். அதாவது ஆக்டிங் அப்பான் மை ஃபெய்த். நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதில் நடக்க ஆரம்பிக்கிறேன். நீதிமான் என்று என்னை தேவன் சொன்னபடினாலே என்னால் நீதி செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு இப்போ யோசிக்க மாட்டேன். நீதிமானவன் நீதி செய்வான். ஆமென். பாவியான பொழுது நான் பாவம் செய்கிறதுக்கு கற்றுக்கல, இயற்கையாகவே பாவம் பண்ணேன். அப்போ நீதிமானாய் மாறின பிறகு நான் என்ன விசுவாசிக்கிறேன், நான் செய்யும் செயல்கள் எல்லாம் நீதியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அதில் வாழ ஆரம்பிக்கிறேன். எப்படி வாழ ஆரம்பிக்கிறேன்? கர்த்தர் என்னை இப்படி மாற்றினதுக்காக அவரை தொடர்ந்து நன்றியோடு கூட ஒரு நன்றி உணர்வு இருக்கும்போது, கர்த்தரை ஸ்தோத்தரித்து அந்த நீதியில் வாழும்போது நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், எதை தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறாரோ அதை என்னுடைய மைண்ட் செட் பண்ணி அதில் வாழும்போது நான் ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் பெருகுகிறேன். கிருபையில் பெருகுகிறேன், விசுவாசத்தில் பெருகுகிறேன். இதெல்லாம் எப்படி பெருகிறேன்னா, கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை, அதை செயல்களிலே நான் பார்க்க வேண்டும். என்னை குறித்து தேவன் என்ன சொன்னாரோ, ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசுவின் நாமத்தினாலும் தேவாவினாலும் கழுவப்பட்டீர்கள் இருக்கு. கழுவப்பட்டனா கழுவப்பட்டம் தான். எப்படி கழுவினார், ஏது கழுவினார் கத்துக்கலாம். எப்படி கழுவினார்னே ஒரு 10 வருஷம் கத்துக்கிட்டு, 10 வருஷம் ஆகுது எப்படி கழுவினார்னு ஆராய்ஞ்செல்லாம் கத்துக்கிட்டு. ஆனா என்னை கழுவினாருங்கிற வாழ்க்கை இல்லைன்னா வீண். விசுவாசம் என்ன சொல்லுது? இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட வந்தோடனே நான் கழுவப்பட்டிருக்கேன், என் பாவங்களை இயேசு கழுவி இருக்கிறார்னு சொல்லி கழுவப்பட்டவனாய் நடந்து கொண்டால் அதுதான் விசுவாசம். அது அன்னைக்கே அது பலிக்க ஆரம்பிக்குது. இல்லைங்க அவ்வளோ சீக்கிரம் நான் கழுவுனதை ஏற்றுக்க மாட்டேன், அது எப்படி கழுவினார், ஏது கழுவினார்னு எங்கெங்க அதுக்கான வசனங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டே இருக்கலாம் ஒழிய அது பிரயோஜனம். அதுதான் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் அதை கற்றுக்கொள்வதை விட அதில் வாழ ஆரம்பியுங்கள். விசுவாசம் என்ன செய்கிறது, அதில் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்படி செயல்படும் போது அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது. என் பாவத்தை அவர் கழுவி இருக்கிறார், என் பாவங்களை இயேசு மன்னித்து இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு டீப் ரூட் இருந்ததுன்னா பாவம் நமக்கு பிரச்சனையே இருக்காது. அவர் பாவங்களை என்னை கழுவி இருக்கிறார், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். கேட்கலாம் நல்லதா இருக்கு, அதில் செயல்படணும். எத்தனை பேர் செயல்பட்டு வெற்றி அடைகிறோம்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பானா, அவன் எதை விசுவாசத்தானோ அதன்படி அவன் பிழைக்க வேண்டும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கிருபையை எப்படி நம்ம வாழ்க்கையில இன்னும் அதை அப்ளை பண்ண முடியும், எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது இயேசு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புதல் அப்படிங்கறது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். மனம் திரும்புதல்ங்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மை குற்றப்படுத்துவதற்காக தேவன் மனம் திரும்ப சொல்லல. நீ சரியில்லைன்னு சொல்றது மனம் திரும்புதல் இல்லை. தேவன் என்னை மன்னித்து இருக்கிறார் அப்படிங்கறத நம்பினாதான் நான் மனம் திரும்புகிறேன். அதாவது இயேசு என்னை மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறார்னா எப்படி, எந்த அர்த்தத்துல மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறா நீங்க புரிஞ்சுக்கணும். நீ என்கிட்ட மனம் திரும்பி வந்தீங்கன்னா உன்னை மன்னிப்பேன்னு இயேசு சொல்லல, நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன் அதனால மனம் திரும்பு என்று சொல்ல. ஹல்லேலூயா. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.
இயேசு என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், இயேசு என் பாவங்களை மன்னித்து இருக்கிறார். அதனால நான் என்ன பண்றேன், என்னை இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், இயேசு என்னை மன்னித்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் தான் என் மனதை திருப்புகிறேன். ஆனா உலகத்துல என்ன சொல்லிடுவாங்க, மதத்துல நீ மனம் திரும்பினால் உன்னை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். இல்லை, தேவன் என்னை ஏற்றுக்கொண்டபடினால் தான் நான் மனம் திரும்புகிறேன். இப்படி ரிவர்ஸில் போட்டால் அது குற்றப்படுத்துறதா இருக்கும். மனம் திரும்பு, இல்லை அப்போ உன்னை ஏற்றுப்ப அப்படின்னு அவர் சொல்ல, உன்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அதை விசுவாசித்து என்னிடத்தில் மனம் திரும்பு. ஆகவே தான் அவர் என்ன பண்ணார், எவ்வளோ பெரிய பாவிகள் இடத்துல போனாலும் அவர் முதல்ல என்ன அவங்களுக்கு சொன்னார் கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸை கொடுத்தார். நான் உங்களை ஏற்றுக்கிறேங்கிற, உங்களை நான் புறம்பே தள்ளல, உங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அவங்களுக்கு முதல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்தார். நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணலை, உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை மன்னிக்கிறேன்னு சொன்ன உடனடியாக அவர்கள் அவரிடத்தில் திரளாய் மனம் திரும்பினதை பார்க்கிறோம். இந்த குற்றப்படுத்துதல் என்பது தேவனுடையது கிடையாது. கிறிஸ்தவத்தில் பார்க்கணும், நம்ம கிருபை விசுவாசம் வாசிக்கும் போது தேவன் எப்படி செயல்படுகிறார்னா, தேவன் குற்றப்படுத்தி தன்னிடத்தில் திருப்புகிறவர் அல்ல. ஏன்னா குற்றப்படுத்துதல், காண்டம்னேஷன், அக்யூசேஷன், குற்றப்படுத்துவதுங்கிறது அது யாருடைய வேலைன்னு கேட்டிங்கன்னா பிசாசின் வேலையாக இருக்கிறது. தேவன் அப்படி செய்கிறார். தேவன் எப்படி செய்கிறாருன்னா, எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தாலும் அவங்கள முதல்ல என்ன பண்ணுறாரு, அவர்களை ஏற்றுக்கொள்ளுதலை அவர்களுக்கு காண்பிக்கிறார். அவர்கள் தேவன் தன்னை ஏற்றுக்கொள்கிறார், மன்னிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் போது அவர்கள் திரும்புகிறார்கள். இந்த இடத்துல இதை குத்தி நான் ரொம்ப கரெக்டாக சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவன் பிசாசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார். இனிமேல் யாரையுமே நீ குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்காக சொல்லிட்டு இருக்கேன். கிருபையினால ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். இப்போ அவன் திருப்பி நம்மளை குற்றப்படுத்த வரும்போது நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எந்த காரணத்தை கொண்டு பிசாசு என்னை குற்றப்படுத்தினானோ, அல்லது எந்த காரியத்தை கொண்டு என்னை பிசாசு இப்பொழுது குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறானோ, அந்த காரணத்துக்கான விலையை இயேசு கொடுத்துட்டார். இப்போ என் வாழ்க்கையில் அவன் சொல்லுகிற காரணத்தை விட ரத்தம் மேல நிக்குது. முன்னாடி ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பதாக என் வாழ்க்கையில் அவன் சொன்ன காரணம் பெரிதா இருந்தது. அந்த காரணம் பெரிதா இருந்தபடினாலே அவன் குற்றப்படுத்தினான். இப்போ காரணத்தை விட அந்த காரணத்துக்கு கொடுக்கப்பட்ட விலை பெரிதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் பெருசாயிடுச்சு. சோ அவனுடைய குற்றப்படுத்துதல் இப்போ அது வேல்யூ இல்லாம போயிட்டு. ஆனா இதை நம்ம புரிஞ்சிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணுகிறான், இக்னரன்ஸ், நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி உங்களை ஒரு விதமான குற்ற மனசாட்சிகளை கொண்டு போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நானும் ஏமாற்றப்படுகிறோம். ஏன்னா இன்றைக்கும் சரி, நீங்கள் நானும் ஒரு பாவமே செய்கிறோன்னு கூட வச்சுக்கோங்க, அந்த பாவத்தினால் வருகிற குற்ற மனசாட்சியை விட அந்த பாவத்துக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் பெரிதாக இருக்கிறபடினாலே இப்போ குற்றப்படுத்துதல் தன்னுடைய வல்லமை இழந்து இருக்கிறது. பிசாசு தன்னுடைய இடத்தை இழந்து போயிருக்கிறான். இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் விழுந்து போனான். அவன் இருந்த இடத்தை இயேசு காலி பண்ணிட்டார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க எந்த சூழ்நிலையுமே ஒரு குற்ற மனசாட்சியோட அப்பாட்ட வராம நின்றுடக்கூடாது. அதைத்தான் கிருபை செய்திருக்கிறது. எனக்கு என்ன காரணத்தை அவன் கொடுத்தாலும் நீ தேவனிடத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன விதமான ஒரு காரணத்தை காண்பித்தாலும், இப்பொழுது காரணத்தை விட, எனக்கு அவன் சொல்லுகிற காரணத்தை விட அதற்கு இயேசு கொடுத்த விலை என் காரணத்தை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும். எப்பொழுது பாவத்தை விட அதுக்கு கொடுக்கப்பட்ட விலை பெரிதாக இருந்ததோ அப்பொழுது பாவம் தன்னுடைய வல்லமை இழந்து விட்டது. குற்றச்சாட்டுகள் அதனுடைய வல்லமை இழந்து விட்டது. கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவர்களுக்கு அந்த குற்ற மனசாட்சியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குற்ற மனசாட்சியோடு நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இயேசு கொடுக்கிற விடுதலையாக இருக்கு. விடுதலைன்னா என்ன தெரியுமா? முதல்ல என் வாழ்க்கையில, ஏன்னா நான் சொல்றேன், ஒரே ஒரு குற்றம் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம நினைக்கணும் லேசா குற்றப்படுத்துறாங்க நம்மள. நான் சொல்றேன், ஒரே ஒரு சின்ன ஒரு குற்றம் உங்க மேல சுமத்தினா போதும், அந்த ஒரு குற்றமே உங்க வாழ்க்கையை நாசமாக்க முடியும். ஏன்னா அது ஒரு பாய்சன் மாதிரி. ஒரு பாம்பு கடிச்சா எப்படி அது விஷம் செய்யுமோ, அப்படி பிசாசோ மனிதர்களோ நமக்கு கொடுக்கிற குற்ற மனசாட்சி நம்முடைய வாழ்க்கையை விஷமாய் மாற்றிவிடும். அன்னைக்கு எப்படி அந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடித்த போது எப்படி அன்னைக்கு அவர்கள் அந்த வெங்கல சர்ப்பத்தை பார்த்து அவர்கள் பிழைத்தார்களோ, அப்படி இன்னைக்கு நான் சொல்றேன், எவ்வளவு சர்ப்பங்கள் நம்மை கடித்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அந்த விஷங்கள் முறிந்து போகிறது. விஷத்தை முறிக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், குற்ற மனசாட்சி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியதும் இல்லை. தேவன் குற்ற மனசாட்சியின் வழியிலும் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில செயல்படுறவர் இல்லை. குற்ற மனசாட்சியின் வழியில் செயல்படுகிற ஒரே ஒருவன் பெயர் பிசாசு. தேவன்
தான் சந்தித்த எவ்வளவு பெரிய மோசமானவர்களையும் சரி, முதல்ல அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். இவருடைய மன்னிப்பையும் இவருடைய ஏற்றுக்கொள்ளுதலையும் பார்த்துதான் அவர்கள் பூர்ண மனம் திரும்புதலுக்குள் வந்தார்.